Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். அடுத்தடுத்து காணாமல் போன 5 டூ வீலர்கள், புதுக்கோட்டையை அதிர வைத்த பைக் திருட்டு, போலீசாரிடம் சிக்கிய பிரபல திருடன், யார் இந்த கொத்தமங்கலம் கண்ணன், மிரள வைக்கும் கிரைம் பின்னணி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ளது நாகுடி. இப்பகுதியில் ஒரு பைக் திருடு போக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பைக்கை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அறந்தாங்கியில் மற்றொரு பைக்கும் திருடப்பட்டது. அடுத்தடுத்து பைக் திருடப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நாகுடி போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் திருடனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கிரைம் டீம் போலீசாருக்கு சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது பிரபல பைக் திருடன் கொத்தமங்கலம் கண்ணன் மீது சந்தேகம் வந்துள்ளது. கடந்த மாதம் தான் சிவகங்கை மாவட்ட சிறையில் இருந்து கண்ணன் வெளியே வந்ததால் மீண்டும் கைவரிசை காட்டியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் கண்ணனின் நடமாட்டத்தை கண்காணித்த நிலையில் கீரமங்கலம் காவல் சரகத்தில் மற்றொரு பைக்கும் திருடு போனது மேலும் தலைவலியாக மாறியது. இந்த நிலையில் பிரபல பைக் திருடன் கொத்தமங்கலம் கண்ணன் பனங்குளம் பகுதியில் திருட்டு பைக்கை வைத்து விலை பேசும் தகவல் போலீசுக்கு கிடைத்தது. தகவலின் பேரில் கீரமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாரதி, உதவி ஆய்வாளர் விக்னேஷ், தலைமை காவலர் கணபதி உள்ளிட்ட போலீசார் வாகன தணிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த கண்ணனை மடக்கி பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருடன் கண்ணன் வந்ததும் திருட்டு பைக் என்பதும் விற்க சென்றபோது வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசாரிடம் சிக்கியதும் தெரிய வந்தது. அப்படியே கண்ணனை அலேக்காக தூக்கிய போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து தங்கள் பாணியில் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் சிறையில் இருந்து வெளியே வந்த சில வாரங்களில் நாகுடி, அறந்தாங்கி, கீரமங்கலம், பேராவூரணி ஆகிய 5 பைக்குகளை கண்ணன் கைவரிசை காட்டி திருடியது வெளிச்சத்திற்கு வந்தது. இதில் ஒரு பைக்கை குளமங்கலத்தில் விற்றதாகவும் ஒரு பைக்கை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற 3 பைக்குகளை பனங்குளத்தில் உள்ள குளக்கரையில் மறைத்து வைத்திருப்பதாகவும் கூறி போலீசாரையே அதிர வைத்திருக்கிறான் திருடன் கண்ணன். புதுக்கோட்டையில் பார்க்கி செய்யும் கடைகளுக்கு செல்லும் கண்ணன் பைக் திருட்டிற்கு ஏற்ற டூப்ளிகேட் சாவிகளை 100 ரூபாய் கொடுத்து வாங்கி தனது திருட்டிற்கு பயன்படுத்தி வந்துள்ளார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இருக்கும் பைக்குகளை அபே செய்யும் திருடன் கண்ணன் அப்பாவி கூலி தொழிலாளர்களுக்கு அதனை குறைந்த விலைகளுக்கு விற்று வந்துள்ளார். பலமுறை சிக்கி சிறைக்கு சென்றவர் திரும்பி வந்ததும் மீண்டும் தனது திருட்டை தொடங்குவதாகவும் சிறைவாசம் திருடன் கண்ணனுக்கு மாற்றத்தை தரவில்லை என்றும் விவரம் தெரிந்த போலீசாரை புலம்புகின்றனர். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.